குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா என்ன? தெர் ஆர் 4 எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ். 4 எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று இண்டக்டிவ் எஃபெக்ட், ப்ளஸ் ஐ எஃபெக்ட், மைனஸ் ஐ எஃபெக்ட் ஒன்று. ரெண்டு மீசோமெரிக் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட். மீசோமெரிக் எஃபெக்ட் ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அடுத்து எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஃபோர்த்து தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேள்விகள் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் let us understand the fundamentals. ஃபண்டமெண்டல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா there are 3 ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன்வால்வ்ஸ் சிக்மா பை கான்ஜுகேஷன். இந்த இருக்குல்ல, சிக்மா பாண்டும் பை கான்ஜுகேஷன். பை கான்ஜுகேஷன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட். சிக்மா எலக்ட்ரான் இஸ் டீலோக்கலைஸ்ட் ஆன் டு தி பை பாண்ட். அப்படின்னா சிக்மா பை கான்ஜுகேஷன், சிக்மாவும் பையும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாண்டை உடஞ்சிருது. ஸோ இதில் ப்ளஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். நோ பாண்ட் ரெசனன்ஸ். இந்த இடத்துல பாண்ட் இல்லாமல் போயிடுது. இந்த இடத்துல பாண்ட், இந்த 2 எலக்ட்ரான் சிக்மா எலக்ட்ரான் டீலோக்கலைஸ்ட் ஆகிறதுனால டியூ டு கான்ஜுகேஷன் சிக்மா எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷன். ஸோ it involves no bond resonance. It is also called hyperconjugation. Is also called no bond resonance அப்படினு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனை யார் ப்ரப்போஸ் பண்ணது முத அப்படின்னா பேக்கர் அண்ட் நாதன். பேக்கர் அண்ட் நாதன் proposed the hyperconjugation effects. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை பார்க்க முன்னாடி let us consider few organic molecule. எல்லா ஆர்கானிக் மாலிகுலும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இருக்காது. there are certain molecules, there are certain groups இருக்கணும். அது என்னென்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த குரூப் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப். இது ஒரு அல்கைல் குரூப், ரைட்டா? இது அல்கீன் குரூப். இது அல்கீன் குரூப் அல்லது நம்ம அரீன் குரூப்பாக இருக்கலாம், ஃபினைல் குரூப்பாக இருக்கலாம். அதில் ஏன்னா ஃபினைல் குரூப்லேயும் C டபுள் பாண்ட் C இருக்கும், ரைட்டா? அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்கைல் குரூப். திஸ் இஸ் மெத்தில் குரூப் வித் ஆல்ஃபா. இது பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன் ஆட்டம். அதாவது இந்த கார்பன் ஆட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா இதை ஆல்ஃபாங்கிறது கிரீக் லெட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இஸ் ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம். இதை மையமாக வச்சுட்டு, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் குரூப்பை மையமாக வச்சுட்டு இதை வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இது ஆல்ஃபா கார்பன் ஆட்டம். ஸோ அல்கைல் குரூப் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப்பு வித் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம். அட்லீஸ்ட் 1 ஆர் இதில் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது ஆல்ஃபா கார்பனில். இதில் பார்த்தீங்கன்னா there are 3 hydrogen atoms in the alpha carbon atom. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டுமே நெசசிட்டி. அப்படின்னா தான் எனி ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வித் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இது இருந்தால் தான் such molecules will only show hyperconjugation effect. ஓகே, நீங்கள் இந்த நோட்ஸை நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க. when an alkyl group, இங்கே பாருங்கள், when an alkyl group with at least 1 hydrogen atom on the alpha carbon atom is attached to an unsaturated carbon, இந்த இது எதோட அட்டாச் ஆகிருக்குது, is attached to an unsaturated carbon atom. unsaturated என்னவா இருக்கலாம் அப்படின்னா அல்கீனாக இருக்கலாம், ஆர் அரீனாக இருக்கலாம், அல்லது கார்போகேட்டையான் ப்ளஸ் கார்போகேட்டையான், அல்லது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இதில் டாட் இருக்கலாம், ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக இருக்கலாம்.
then it is able to release sigma electrons. The sigma electrons வந்து it is able to release by a mechanism similar to that of resonance or electromeric effect. அதனால தான் இது வந்து this effect is similar to resonance effect. Okay, pi conjugation அப்படின்னா அது வந்து resonance effect. இதில் sigma pi conjugation அப்படின்னா இது வந்து hyper conjugation. Okay, so when an alkyl group பாருங்க நல்லா கவனிங்க, when an alkyl group with at least one hydrogen atom on the alpha carbon atom is attached to an alkene or arene or carbocation or free radicals, it is able to release, it is able to transfer, or it is able to transfer sigma electrons to the pi bond, to the empty 2pz orbital. It is able to release the sigma electrons to the empty 2pz orbital. Okay, therefore the electron comes here, it will be plus sign and this will be neutral. Okay, so this is a mechanism very similar to resonance and electromeric effect. This type of sigma electron release, அதாவது this type of sigma electron வந்து இங்கே ரிலீஸ் ஆகுது due to the presence of the system CH, that is double bond C in alkene arene is known as hyperconjugation. இதே மாதிரி நம்மளுக்கு கார்போகேட்டையான் இருக்கலாம். ரைட்டா, this type of sigma electron release to the pi bond or empty 2pz orbital or partially filled 2pz orbital in free radical is known as hyperconjugation. Okay, it is also called sigma pi conjugation. Sigma வந்து pi conjugation. For example, propylene CH3 CH double bond CH2. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான் இங்கே வருது, இந்த 2 எலக்ட்ரான் இங்கே போகுது. ஓகே, சிக்மா பை கான்ஜுகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான் வந்ததுனால நோ பாண்ட், அதனால தான் இது வந்து இப்போ அதே மாதிரி இந்த there are 3, in this case there are 3 alpha carbon atom hydrogen, 3 alpha hydrogen atom, 3 hydrogen atoms attached to alpha carbon atom. அதனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்று நம்ம இது ஒரு கார்பன் ஆட்டம், அடுத்து இந்த கார்பன் ஆட்டத்துலேருந்து எழுதுவோம், அப்போ 2 இந்த கார்பன் ஆட்டத்துலேருந்து எழுதுவோம் 3. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா there are 4 resonating structures, there are 4 resonance hybrid structures due to hyperconjugation effect. அப்போ this is more stable, this structure is more stable because of resonating structures. Okay, போன இதில் பார்த்தீங்கன்னா this alpha carbon atom with the hydrogen atoms அது வந்து அல்கீனோட கனெக்ட் ஆகிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா it is linked to the alpha carbon atom with hydrogen atoms attached to it is linked to arene double bond. அப்போ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிக்மா பை கான்ஜுகேஷன், இது சிக்மா இது பை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதலாம். ஃபஸ்ட்டு இதை வச்சு எழுதுறீங்க, அடுத்து இதை வச்சு எழுதுறீங்க, அடுத்து இதை வச்சு எழுதுறீங்க. there are 4 resonating structures. For example, this is toluene I have shown hyperconjugation effect. So hyperconjugation effect நால this releases the electron density. This due to hyperconjugation நால the electron density is released on ortho and similarly இதை எடுத்தீங்கன்னா இதில் இங்கே போட்டிங்கன்னா para releases. Therefore this effect explains the ortho para directing. நம்ம அடுத்து ஒரு இதில் பார்ப்போம். ortho why toluene is ortho para directing அப்படின்னா due to
partly due to inductive effect, electron releasing inductive effect நால இன்னொன்று, and also partly due to hyperconjugation effect. அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தில் கார்போனியம் அயான். எத்தில் கார்போனியம் அயான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு alkyl group இருக்குது. alkyl group with the hydrogen atom in the alpha carbon atom. There are 3 hydrogen atom attached to alpha carbon atom. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா empty, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், empty 2pz orbital இருக்குது. This is sp3 hybridized, this is sp2 hybridized. அப்போ sp2னா 2pz, ஒரு pz orbital perpendicular to the plane இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த எலக்ட்ரான் சிக்மா எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும், இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் எம்டிக்கு. ஓகே, திஸ் சிக்மா எலக்ட்ரான் இஸ் டீலோக்கலைஸ்ட் ஆன் டு தி எம்டி 2pz ஆர்பிட்டல். அப்போ வந்து சிமிலர்லி ஹியர் இங்கேருந்து இங்கே போகலாம். அப்போ ப்ளஸ் இங்கே வந்து 2 எலக்ட்ரான் வர்றதுனால இங்கே ப்ளஸ் வந்துடுது. ஸோ தெர் ஆர் 4 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் ethyl carbocation or ethyl carbonium ion due to hyperconjugation. Similarly, in ethyl radical, எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆர்பிட்டல் 2pz ஆர்பிட்டலில், this is again sp2 தான், இதுவும் sp2 தான். 2pz ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். அப்போ இதில் ஒரு எலக்ட்ரான், இந்த ரெண்டு இதிலேருந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இதிலேருந்து ஒரு எலக்ட்ரான் மட்டும் கொடுத்துட்டா இதில் ஒரு எலக்ட்ரான் வந்துடுது. So there are 4 resonating structures. So இது next பார்த்தீங்கன்னா why the carbocation is more stable, because of this ethyl carbocation is more stable than methyl carbocation because of hyperconjugation effect. So ethyl carbocation வந்து more stable-ஆ இருக்குது. மெத்திலில் வந்து அந்த இது இருக்காது, ஆல்ஃபா கார்பன் இருக்காது, அல்கைல் குரூப் இருக்காது. ஸோ அதனால் என்ன இருக்காது, நம்மளுக்கு சிக்மா பை கான்ஜுகேஷன் இருக்காது, ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இருக்காது. ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் ஆல்சோ கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிளைன் பை ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட்னுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? திஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இஸ் சிமிலர் டு ரெசனன்ஸ் எஃபெக்ட். ஏன்னா பை கான்ஜுகேஷன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட், சிக்மா பை கான்ஜுகேஷன். திஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இஸ் வெரி சிமிலர் டு ரெசனன்ஸ் எஃபெக்ட். தர்ஃபோர் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் செகண்ட் ஆர்டர் ரெசனன்ஸ். ஃபஸ்ட் ஆர்டர் ரெசனன்ஸ்னால் ரெசனன்ஸ் எஃபெக்ட், இது செகண்ட் ஆர்டர் ரெசனன்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல்சோ நேம்ட் ஆஃப்டர் பேக்கர்-நார்தன் எஃபெக்ட். ஓகே, பேக்கர் அண்ட் நார்தன் ஆர் 2 independent scientists. சின்ஸ் தெர் இஸ், இதில் பார்த்தீங்கன்னா டியூ டு ஹைப்பர் கான்ஜுகேஷன் தெர் இஸ் நோ பாண்ட், தெர் இஸ் நோ டெஃபினிட் பாண்ட் பிட்வீன் தி ஆல்ஃபா கார்பன் ஆட்டம் அண்ட் ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம். Therefore, hyperconjugation is also known as no bond resonance. Why it is called no bond resonance? There is no definite bond between alpha carbon atom and one of the hydrogen atom due to hyperconjugation. Therefore, it is called no bond resonance. இதனால இந்த எஃபெக்ட்னால இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷனால் there are 2 hyperconjugation effects. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த இடத்துல சிஹெச் பாண்டு பாருங்கள், இந்த சிஹெச் பாண்டே இல்லை. அப்போ இந்த பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? இந்த பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலாக இந்த பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாண்ட் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சிசி பாண்ட் டிக்ரீசஸ். அப்போ யூஸிங் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மூலமாக நம்ம திஸ் இஸ் ப்ரொப்பிலீனுக்கு இது எழுதலாம். இது ப்ரொப்பிலீனுக்கு எழுதுனீங்கன்னா நம்ம இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா it is also observed that CH bond between alpha carbon atom and one of the hydrogen atom, இந்த bond distance வந்து குறையுது. ஏன்னா கான்ஜுகேஷன் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்னால இதுவும் இதே மாதிரி வரும், 3 ஸ்ட்ரக்சர் வரும். therefore இந்த பாண்ட் லென்த் வந்து கூடும். ஏன்னா லென்த் நோ பாண்ட், அப்போ வந்து கூடும் இந்த பாண்ட் லென்த்லாம்.
ஏன்னா இது வந்து இது ஒரு நேரம் இருக்கும் எல்லா ஸ்ட்ரக்சரும் அட் எ டைமில் மாற்றியங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்காக பாண்டே இல்லாமல் இருக்காதுன்னு இல்லை, பாண்ட் இருக்கும், பட் அதனுடைய பாண்ட் லென்த் வந்து கூடுதலாக இருக்கும். இந்த பாண்ட் லென்த் வந்து இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் இல்லைன்னா சிங்கிள் பாண்டாக இருந்திருக்கணும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டாக ஆயிரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட் வேல்யூ சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீசஸ் டியூ டு சார்ஜ் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் அடுத்து டியூ டு சார்ஜ் டெவலப்மெண்ட் டியூ டு ஹைப்பர் கான்ஜுகேஷன் the molecules will have greater dipole moment. இந்த மாலிகுல்ஸ்க்கு வந்து greater dipole moment இருக்கும். அடுத்த significant featureன்னு எடுத்துட்டிங்கன்னா it involves delocalization of sigma bond electrons, CH sigma bond electron through overlapping with the 2pz orbital, empty 2pz orbital as shown here. Therefore the electron pair of CH sigma bond is involved in conjugation with the pi electron or 2pz orbital of the double bond. Okay. அடுத்து what are the structural requirements for hyperconjugation? எந்தெந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இருக்கும், அல்லது வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நீங்கள் எழுதிடலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா should have sp2 hybridized carbon atom. sp2 hybridized இருக்கணும் கண்டிப்பாக. அது வந்து அல்கீனாக இருக்கலாம், நம்ம பார்த்துரும்ல ப்ரொப்பிலீனில், அல்லது அரீனாக இருக்கலாம், ஃபினைல் குரூப் இருக்கலாம், அரோமேட்டிக் குரூப்பாக இருக்கலாம், அல்லது கார்போ கேட்டயானாக இருக்கலாம், அண்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா should have sp2 hybrid carbon of sp2, இது வந்து sp2 hybrid carbon of நம்மளுக்கு என்ன இருக்கலாம், அல்கீன் இருக்கலாம் இதில், அல்லது அரீன்ஸ் இருக்கலாம், அல்லது இங்கே வந்து கார்போ கேட்டயான் இருக்குது, அல்லது டாட் இருக்கணும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பன் ஆட்டம். இந்த ஆல்ஃபா கார்பன் ஆட்டம் should be sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கணும். இதை பார்த்தே அப்படியே நீங்கள் எழுதிடலாம். ஆல்ஃபா கார்பன் ஆட்டம் should be, அப்போ ஒரு sp2 ஹைப்ரிட் கார்பன் வந்து எதோட அட்டாச் ஆகிருக்கணும், ஆல்ஃபா கார்பன் ஆட்டம். இந்த ஆல்ஃபா கார்பன் ஆட்டம் should be sp3, ரைட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். ஆல்ஃபா கார்பன் ஆட்டம் with respect to sp2 hybrid carbon atom should have at least one hydrogen atom or more hydrogen atom. Okay, so these are the structural requirements for showing hyperconjugation effect. அதாவது there are 3 types of delocalization. ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்மா இந்த இருக்குது, இந்த சிக்மாவோட என்ன ஆகுது, சிக்மா பை கான்ஜுகேஷன், இங்கேயும் அதே மாதிரி சிக்மா பை கான்ஜுகேஷன். இது வந்து அல்கீன், இது வந்து அரீன், aromatic compounds, alkyl substituted. Okay, this type of conjugation occurs in alkenes and also in arenes. So hyperconjugation in arene compounds, for example toluene, there are 2 effects. It increases, hyperconjugation always increases electron density at ortho and para positions. So அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங். toluene is the methyl group present in toluene is ortho para directing, partly due to plus I effect, electron releasing character of methyl group, and hyperconjugation effects. ஒன்றில் வந்து சிக்மா பை கான்ஜுகேஷன் பார்த்தோம். இங்கே வந்து சிக்மா vacant 2pz orbital, vacant p orbital conjugation. அப்போ சிக்மா CH
positive charge vacant p orbital conjugation. This type of conjugation occurs in alkyl carbocations ல இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா p orbital 2pz orbital வேக்கண்ட்டாக இருக்கும். அதனால் சிக்மா எலக்ட்ரானும் அதுவும் எதுவும் ஓவர்லேப் ஆகுது, இந்த ஆர்பிட்டலும் இதில் உள்ள pz ஆர்பிட்டலும் ஓவர்லேப் ஆகுது. இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே மூவ் ஆகுது. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைமரி கார்போகேட்டையான், செகண்டரி கார்போகேட்டையான். அதே மாதிரி நம்ம இன்னொரு இதே மாதிரி மெத்தில் குரூப் இங்கே போட்டிங்கன்னா டெர்ஷரி கார்போகேட்டையான் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 there are 3 resonating structures. இதில் வந்து 1 2 3 4 5 6. அப்போ வந்து there are 6. இதுவும் ஆல்ஃபா தான், இதுவும் ஆல்ஃபா. அப்படின்னா இது வந்து என்ன வரும் உங்களுக்கு 6 இருக்கும். அதனால் there are 6 resonating structures. There are 6 resonance hybrid structures. அதே மாதிரி டெர்ஷரி கார்போகேட்டையான் எடுத்துட்டிங்கன்னா 9. அப்போ எது மோர் ஸ்டேபிள்? more the resonating structures, more the stability. Okay, therefore the stability of carbocations is in this order. Tertiary carbocations are more stable than secondary carbocations and than primary carbocation. அடுத்து மூணாவது எஃபெக்ட் என்ன அப்படின்னா சிக்மா சிஹெச்சும் இதில் வந்து பார்ஷியலி ஃபில்டு அல்லது இன்கம்ப்ளீட் பி ஆர்பிட்டல் இருக்குது. அந்த இதுலேருந்து இதில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே கொடுக்கலாம், இது ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும் இது. ஸோ திஸ் டைப் ஆஃப் கான்ஜுகேஷன்ஸ் அக்கர்ஸ் இன் அல்கைல் ஃப்ரீ ரேடிக்கல். அதாவது சிக்மா கான்ஜுகேஷன் வித் இன்கம்ப்ளீட் பி ஆர்பிட்டல் 2pz ஆர்பிட்டல். இப்போ இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல், ப்ரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். ஏன்னா திஸ் கார்பன் கேரிங் தி ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் அட்டாச்டு 1 கார்பன் ஆட்டம். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல். இந்த கார்பன் வந்து 2 கார்பனோட அட்டாச்சுனால செகண்டரி. அதே மாதிரி இன்னொரு மெத்தில் குரூப் இங்கே போட்டுருங்க, ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்னொரு மெத்தில் குரூப் போட்டிங்கன்னா திஸ் கார்பன் இஸ் அட்டாச் டு 3 மெத்தில் குரூப்ஸ். அப்போ டெர்ஷரி கார்போகேட்டையான்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கிறோம். இதில் 3 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். இதில் வந்து 6, டெர்ஷரியில் வந்து 9. அப்போ மோர் த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹையர் த ஸ்டெபிலிட்டி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா the stability of free radicals is in this order. The tertiary carbocations are more stable than secondary carbocations than the primary carbocations. அப்போ hyper conjugation effect explains the stability of the இதனுடைய stability of the carbocations, stability of the alkenes, stability of the free radicals எல்லாமே தான். This explains the stability of எல்லாருடைய stability. This explains the stability of carbocation, free radicals and alkenes. Why substituted alkenes are more stable? Why substituted alkenes are more stable than linear alkenes? Okay. ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா என்ன, வாட் ஆர் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன், what are the conditions, what are the structural requirements for hyperconjugation, பிறகு நம்ம அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், எப்படி டைபோல் மொமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, எப்படி பாண்ட் லெங்க்த்லாம் வேரி ஆகுது, எப்படி ஸ்டெபிலிட்டி, இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டியூட்டட் அல்கீன்ஸ், அந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இட் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ஸ் தி ஆர்த்தோ பேரா டைரக்டிவிட்டி, எந்த டைரக்டிங்காக இருக்கும், ரீஜியோஸ் செலக்டிவிட்டி. அப்போ ஆர்த்தோ தான் அட்டாக் பண்ணும், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூவன்ஸ் அட்டாக் அட் ஆர்த்தோ அண்டு பேரா பொசிஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.